நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கூடயே இருக்க போற சில விஷயங்கள். அது என்ன சதீஷ், கூடயே இருக்க போறது என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த உடனே இதை போடுறோம் துணியை, லைஃப் லாங் போட்டிருக்கோம். பிறந்தப்ப ஜாலியா வருவோம், ஃப்ரீயா வருவோம், திருப்பி போறப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுருவாங்க. பட் இடப்பட்ட நீங்க எவ்ரிபடிஸ் வியரிங் திஸ், ரைட்டா? இது ஒண்ணு கூடயே இருக்க போற விஷயம். அடுத்து என்ன? அடுத்து இருக்க போற விஷயம் நம்ம எப்போதுமே இருக்க போற விஷயம் நம்ம வீடு. ரைட், நம்ம கூடயே இருக்க போற விஷயம். நம்ம எந்த ஒரு வீட்ல தான் இருக்க போறோம். நிறைய டைம் நம்ம வீட்ல ஸ்பெண்ட் பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? சாப்பிட போறோம். கூடயே இருக்க போற விஷயம் சாப்பிட போறோம். ரைட்டா? சரி, இதுல என்ன சதீஷ் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு டிட்டர்ஜென்ட் பத்தி பார்க்க போறோம். எதுக்கு டிட்டர்ஜென்ட்? அந்த டிட்டர்ஜென்ட் தான், அதை வச்சுதான் நம்ம எல்லாரும் துணி துவைக்கிறோம். டிட்டர்ஜென்ட் பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம பாத்திரம் சாப்பிடுறோம்ல, நம்ம வெசல்ஸ், நம்மளோட பாத்திரத்தை சாப்பிட்டுட்டு கழுவுறோம்ல, அந்த 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 கிளீனிங் விஷயங்கள் எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். மூணாவது என்ன? வீடு. இந்த வீடை உருண்டு பெறல்றோம் வீட்ல இல்ல, அந்த வீடை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஸோ நம்ம பேசிக்கா ஒரு ஹோம் கிளீனிங் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ரைட்டா? நான் சில பேருக்கு அந்த ரைட் அப் அனுப்பிச்சிருந்தேன். எவ்வளவு பேரு பாத்தீங்கன்னு தெரியல. நீங்க அந்த ரைட் அப் இல்லைன்னா படிங்க திருப்பி. புரியுதா புரியல தெரியல, பட் நான் டீகோட் பண்ணி சொல்றேன். நம்பர் ஒன், இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, டிட்டர்ஜென்ட், வீடு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? இந்த இண்டஸ்ட்ரி ஒரு 3 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரி. 3 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரி. 3 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரி. எப்படி இதுக்கு பேர் எப்படிதான் மக்கள் வாங்குவாங்க? மந்த் ஆன் மந்த், எது என்னானாலும் மந்த் ஆன் மந்த், மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர், இயர் ஆன் இயர். இது கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இந்தியாவில் 140 கோடி பாப்புலேஷன். ரைட்டா? வாங்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ நம்மளும் இதெல்லாம் நம்ம கண்டு கூட மாட்டோம். இது 3 லட்சம் கோடியா இருந்தா என்ன, 10 வி டோன்ட் ஈவன் கேர். அந்த நேரத்துக்கு கடைக்கு போவோம், ஏதோ பிடிக்கும் பிடிக்கதான் வாங்கிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். வி டோன்ட் ஈவன் திங்க். ரைட்டா? சரி, ஆனா இதுல சில விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்ம உடம்ப தொட்டுட்டே இருக்கிறது நம்ம துணி. அந்த துணிய ஒரு கெமிக்கல்ல போட்டு முக்கி முக்கி துவைக்கிறோமா, அதே எடுத்து போட்டுக்கிறோமா, இல்ல கெமிக்கல் இல்லாம இதை பண்ண முடியுமா? நான் பல வருஷமா நாங்க எங்க ஃபேமிலில கெமிக்கல் இல்லாம என்சைம் பேஸ்டா தான் நாங்க டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட 15 வருஷத்து ஷர்ட் கூட புதுசா இன்னும் இருக்கு. 15 இயர்ஸ். ஒண்ணு நான் வெயிட் போல அப்படியே இருக்கேன், இன்னொன்னு சட்டை அப்படியே இருக்கு. சட்டை அப்படியே இருக்கு. ரைட்டா? சரி. ஸோ என்சைம், இன்னொன்னு ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு எதையோ போட்டு தேய்ச்சி அப்படியே திட்டு திட்டா இருக்கும். அப்படியே தேய்ச்சி அதுலயே சாப்பாடை போட்டு வி டோன்ட் ஈவன் நோ நம்ம கூட என்ன உள்ள போகுதுன்னு கூட தெரியாது. இங்க அகெயின் கெமிக்கல்ஸ் இல்லாம கிளீன் பண்ண முடியுமா? மூணாவது, நம்ம வீடை ஆர்கானிக்கா நம்ம வீடை கிளீன் பண்ண முடியுமா? இது இஃபெக்டிவா இருக்கணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், இக்கனாமிக்கலா இருக்கணும். நல்லா வேலை செய்யணும். காசு படத்துல சொல்லுவாங்கல்ல, த- மொட்டை அடியும் வகுடே தெரியக்கூடாது, திருப்பதியில சீவன மாதிரி சீவனம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இக்கனாமிக்கல், ஈகோ ஃப்ரெண்ட்லி, இஃபெக்டிவாவும் இருக்கணும், சீப்பாவும் இருக்கணும். மோர் தென் எனிதிங் எல்ஸ், பாருங்க, 140 கோடி மக்களும் டெய்லி குளிக்கிறோம், டெய்லி டெய்லி துணி துவைக்கிறோம், டெய்லி வீடு கழுவுறோம், டெய்லி பாத்திரம் 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 கழுவுறோம். ஆனா இதெல்லாம் எங்க போகுது? எல்லாம் ஒரு வாட்டர் பாடிக்கு போகுது. ஆல்ரெடி அழிச்சு முடிச்சிட்டானுங்க வாட்டர் பாடிஸ் எல்லாம். ரைட்டா? ஸோ இங்க இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இதுல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட நேச்சருக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ரைட்டா? இத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நீங்க இப்போ பார்க்க போறீங்க. கெட் ரெடி. இந்த செஷன் முடியிறப்போ நான் இதுக்கு பின்னாடி இருக்க, இதுல நீங்க எப்படி ஒரு மைக்ரோ இன்ஃபுளுசர் ஆகலாம்னு நான் சொல்லித்தரேன். எண்ட் ஆஃப் தி செஷன். பட் அதுக்கு முன்னாடி ஐ பாஸ் ஆன் டு அகிலா. பட் பிஃபோர் ஐ பாஸ் ஆன் டு அகிலா, எவ்வளவு பேர் இந்த செஷன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். டிட்டர்ஜென்ட்டுக்காக ஒரு ட்ரைனிங்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? டிட்டர்ஜென்ட்டுக்கான ஒரு ட்ரைனிங், இல்ல பாத்திரம் கழுவுறதுக்காக ஒரு ட்ரைனிங். செல்வராஜ் ஃபர்ஸ்ட் டைம். வேற யாரும் ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யஷ்வின் ஃபர்ஸ்ட் டைம். பழனி குமார் ஃபர்ஸ்ட் டைம்.
தினேஷ் ஃபர்ஸ்ட் டைம். ரைட்டா? இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படி சொல்றேன் நானு. நம்ம 95% ஆஃப் த பீப்புள் இதெல்லாம் ஒரு அப்படியே கடந்து போற ஒரு ப்ராடக்ட். எங்கேயாவது போனா 1 by 1 ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு இருக்கும், ஒன்னு வாங்கினா ஒரு மக்குன்னு இருக்கும், ஒன்னு வாங்கினா ஒரு டப்பா ஃப்ரீன்னு இருக்கும். வி ஜஸ்ட் பை. ரைட்டா? 95% ஆஃப் த பீப்புள் இதை வந்து அப்படியே கடந்து எட் another ப்ராடக்ட், அவ்வளவுதான். ஆனா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இந்த உலகத்துல இதை they treat this as a business. இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட். நம்மளுக்கு தான் அது ப்ராடக்ட், அவங்களுக்கு பிசினஸ். அவங்களுக்கு தெரியும் இதோட பவர். எது ஒரு போன் வாங்கினாங்கன்னா அடுத்த போன் 3-4 வருஷம் கழிச்சு தான் யோசிப்பாங்க. ஒரு டிவி வாங்கினா மேபி 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் யோசிப்பாங்க. ஆனா இந்த டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் இருக்குல்ல, அப்படியே சின்ன சின்னதா 100 200 150 கோடி மக்கள் மந்த் ஆன் மந்த் மந்த் ஆன் மந்த் மந்த் ஆன் மந்த். நான்லாம் இதெல்லாம் எனக்கு புரியாது. நான் இந்த ஆண்டர்பனர் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு புரியாது. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ். பட் இன்னைக்கு த்ரூ தீஸ் ப்ராடக்ட்ஸ் வி பர்சனலி டூ மில்லியன்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் பத்திலாம் கத்துக்குங்க. தென் வில் டிஸ்கஸ் அது என்னது இது அப்படின்றது பார்த்துக்கலாம். மோர் தென் எனிதிங் எல்ஸ் நீங்க மோர் தென் எனிதிங் எல்ஸ் இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில உங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது புடிச்சு தேடி காஸ்ட்லியா இன்னைக்கு எல்லாம் பிராண்டடா எல்லாம் வாங்குறோம். அதை கெமிக்கல்ல முக்காம நல்ல என்சைம் பேஸ்டா கிளீனா கழுவலாம், அவன் துவைக்கலான்றது தான். குவாலிட்டி ஆஃப் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து will be much much better. சரி, என்ன பேச விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் இல்ல, பேச விட்டா பேசிட்டே இருப்பேன். பட் ஐ பாஸ் ஆன் டு அகிலா. ஐ 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஐ கம் பேக் அண்ட் wrap it up. ரைட்டா? ஓவர் டு அகிலா. தேங்க்யூ சதீஷ். ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேரு எவ்ரிடே லைஃப்ல ரொம்ப யூனோ சிரமப்படுற ஒரு விஷயம். பர்சனலி ஃபார் மீ அந்த கிளாத் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பிகாஸ் இட் இஸ் அ பெயின் இல்ல. இன்ஃபேக்ட் எவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னு தெரியல. பட் தென் ரீசெண்டா there was this pop-up on Insta which said வாஷிங் clothes வந்து 7-step ப்ராசஸ் அம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் ஹேண்ட் வாஷ், எதெல்லாம் மஷின் வாஷ், அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் வாஷ் துணியை வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியாலையும் மெஷின் வாஷ் துணியை மஷின்க்கு எடுத்துட்டு போறது, அண்ட் தென் வாஷிங் த க்ளோத், அண்ட் தென் அது தோச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிஷின்ல அதை வந்து காய வைக்கிறது, அண்ட் தென் காஞ்ச துணியை திருப்பி எடுக்கிறது, தென் எடுத்த துணியை மடிச்சு வைக்கிறது, அண்ட் தென் மடிச்ச துணியை வந்து அந்தந்த ஷெல்ஃப்ல வைக்கிறது. ஸோ இட் இஸ் அ 7-step ப்ராசஸ். அண்ட் irrespective ஆஃப் யோர் பொசிஷன், அதாவது இப்போ நிறைய வெல் டு டூ ஹோம்ஸ் இருக்கலாம், வெரின் தேர் குட் பி ஹவுஸ் ஹெல்ப், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட the presence of that lady of that house is needed ஆமா, டு டெல் எதெல்லாம் மெஷின் வாஷ்க்கு போலாம். அண்ட் தென் மடிச்சு வைக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தா கூட மடிச்ச துணியை திருப்பி எடுத்து அந்தந்த கரெக்ட் ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்குங்கிற மாதிரி. ஸோ எவ்வளோதான் ஒரு பர்சன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அவுட் சைட் ஆஃப் த ஹோமா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் வேலைக்கு ஒவ்வொரு லேடி ஆஃப் த ஹவுஸும் வந்து ஸ்பெண்டிங் a lot of time, because it is a minimum 7-step process. Even some of these steps are delegated அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த டைம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு I saw some interview of some person who was doing in the process. எல்லாத்தையுமே ப்ராசஸ் மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த பர்சன். And then எதேச்சியா, யூஸ்வலி ஐ டோன்ட் டூ தட், பட் எதேச்சியா கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா ஒரு லேடி போட்டிருக்காங்க, திஸ் இஸ் நாட் அ 7-step ப்ராசஸ், ஐ ஹவ் கவுண்டட் இட் இஸ் அ 21-step ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்க வீட்டுல ட்ரெஸ் கழட்டி நீங்க பாத்ரூம்ல போடலாம், ஆனா எங்க வீட்டுல நான் ரூமா போய் ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஹண்ட் எங்கெல்லாம் துணி இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க வந்து ஆக்சுவலி 21 ஸ்டெப்ஸ் அதுல போட்டிருந்தாங்க. நான் அவ்வளோ டைம் எடுத்து அதெல்லாம் படிக்கல, பட் ஐ ஜஸ்ட் வாஸ் சிரிச்சிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு. கரெக்ட் தான் இவங்க சொல்ற விஷயம் அப்படின்னு. பட் தென் when we talk about the reality அப்படின்னு பார்த்தோம்னா வெரி ட்ரூ. நம்ம என்னதான் பெருசா படிச்சிருந்தாலும், என்னதான் பெரிய வேலையில இருந்தாலும், என்னதான் பெருசா சம்பாதிச்சாலும், எண்ட் ஆஃப் த டே
there are certain things that we may have to handle, and அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா பண்றப்போ ஐ திங்க் அது வந்து சேவ்ஸ் நிறைய டைம், எனர்ஜி, மணி, எஃபர்ட் எல்லாத்தையுமே வந்து நமக்கு அது சேவ் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வைஸ் மேனேஜ்மெண்ட், சில விஷயங்கள் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அதை பண்றப்போ அதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நிறைய டைமை சேவ் பண்ணும். ஸோ அந்த வகையில ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், which is a laundry care product. So this is called S8 liquid அப்படின்னு இதை சொல்லுவோம். Again, it's an enzyme based product. So இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, it cleans, of course, நம்மளோட துணிகளை வந்து clean பண்றோம். அண்ட் அகெயின் துணியை கிளீன் பண்றதுங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் கூட அதுலயுமே மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் பண்ணி வாஷிங் அப்படிங்கிறதுக்குள்ள போறப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் ஏதோ ஒண்ணு போட்டு ஊற வைக்கிறோம், அண்ட் தென் பவுடர் மட்டும் போட்டுட்டு எடுத்து காய வச்சிடுறோமான்னு கேட்டா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுல காலர்ல கஃப்ல எல்லாம் அழுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வி மே ஹாவ் டு பிரஷ். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த கஃப் அண்ட் காலர் ஏரியாக்காக மட்டும் தனியா ஒரு டிட்டர்ஜென்ட் பார் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ தட் பிகம்ஸ் அ செகண்ட் ப்ராடக்ட் தட் வி அப்ளை ஆன் த காலர் கஃப் எல்லாம். அண்ட் தென் வி மே யூஸ் ஒரு ஹார்ட் பிரஷ் மாதிரி டு ரிமூவ் அந்த பர்டிகுலர் டர்ட். அங்க வந்து அழுக்கு அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல அதை ரிமூவ் பண்றதுக்கு வி மே ஹாவ் டு புட் இன் சம் எஃபர்ட். அதுக்கப்புறம் a lot of people add whitening agent தனியா. அதுக்கப்புறம் some people add ஸ்மெல்லுக்காக தனியா ஒரு ப்ராடக்ட். ஸோ ஒரு வாஷிங்ங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இத்தனை ப்ராசஸ், 21 ஸ்டெப் ப்ராசஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் அது வாஷிங்ங்கிற அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கூட there are multiple steps into it. So இது ஒன்னொன்னுமே நமக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்கு, கரெக்டா? ஸோ அதுல இந்த S8 because it's a gel based formulation, enzyme based formulation, நம்ம வந்து இத்தனை ஸ்டெப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை வந்து தண்ணியில போட்டுட்டு வாட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம துணியை ஊற வச்சுட்டு நிறைய ஸ்டபர்ன் ஸ்டெயின்ஸ் எல்லாம் கூட அந்த ஊற வைக்கிற அந்த ப்ராசஸ்லயே இட் கெட்ஸ் ரிமூவ். அண்ட் ஜஸ்ட் நம்ம சும்மா கும்மிட்டு அலசிட்டு காய போட்டுடலாம். அண்ட் அலசுறதுமே when we use soap ஒரு 3 times அட்லீஸ்ட் நிறைய பேர் வீட்டுல அலசுவாங்க, பிகாஸ் அப்பதான் சோப் போகும்ட்டு. பட் இது ஒரே ஒரு வாட்டி நம்ம வந்து அலசிட்டு நம்ம காய வச்சிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், நிறைய எஃபர்ட் சேவ் ஆகும், ஆல்சோ மணி சேவ் ஆகும், பிகாஸ் a lot of us these days tend to buy water. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பா சேவ் ஆகும். அண்ட் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல அகெயின் சம்டைம்ஸ் நம்ம வந்து வீட்டுல எல்டர்ஸ் இருக்கலாம், இல்ல நம்மளே வந்து சம்டைம்ஸ் தெரியாம எதையோ ஒண்ணு மேல சிந்திருவோம். ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கரெக்டா வெளில கிளம்புற நேரத்துல எதையோ ஒண்ணு ஸ்பில் பண்ணிருவாங்க. ஸோ நம்ம வந்து கடகடன் ட்ரெஸ்ஸை மாத்தி அவசரமா ஓடிடலாம். பட் தென் அந்த துணியில வந்து ஜஸ்ட் நம்ம இந்த S8 லிக்விடை வந்து அப்ளை மட்டும் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த என்சைம்ஸ் வில் ஆக்ட் ஆன் தட் ஸ்டெயின். அண்ட் 7 daysக்குள்ள நீங்க எப்ப வேணா அதை எடுத்து வாஷிங் மிஷின் வாஷ் பண்ணீங்கன்னாலே அந்த டர்ட் வில் பி கம்ஃபர்டபிளி ரிமூவ்ட் ஃப்ரம் த ஃபேப்ரிக். So this is how it works. And இதை தாண்டி that is how effective it is. அது தாண்டி நம்ம பார்த்தோம்னா the product is also eco-friendly. ஏன் eco-friendly சொல்றேன் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம துணி அலசின தண்ணியை வந்து செடி இந்த பக்கம் இருக்குன்னா எட்டி ஊத்துவோம், இல்லைன்னா நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம்ல வந்து வில் ஜஸ்ட் pour it off இல்லையா? பட் இது வந்து நீங்க தாராளமா we all practice this. துணி அலசுறோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து தாராளமா கொண்டு நம்ம செடிக்கு ஊத்தலாம், பிகாஸ் there is no harsh chemicals. நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து harsh chemicals கிடையாது. இன்ஃபேக்ட் we have some beautiful testimonies where people tell us இந்த வேஸ்ட் வாட்டரை வந்து நான் பிளான்ஸ்க்கு டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பிளான்ஸ் வந்து நல்லா வளருது அப்படின்னு வந்து நிறைய பேரு ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் இட் காட் ஹேவ் இது பெருசா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட போய் ஃபேப்ரிக்ல போடுறதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் we have seen a lot of people சம்மர் டைம்ல வந்து
எங்கெல்லாம் ஃபேப்ரிக் வந்து அவங்க ஸ்கின்னோட நல்லா டச் ஆகுதோ, மேபி ஃபார் மென் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து வில் சி ரேஷஸ், அண்ட் விமென் வந்து பிளவுஸ் ஏரியால வேர் த ஃபேப்ரிக் இஸ் ரியலி கமிங் ஸ்கின் டு அந்த ஸ்கின்ல டச் பண்ற இடத்துல வந்து ரேஷஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம என்னதான் அலசினாலும் அந்த கெமிக்கல்ஸ் தட் மே எக்ஸிஸ்ட் அந்த ஃபேப்ரிக்ல ஒன்று ரெண்டு இருக்கிறப்போ, தட் ஆல்சோ adds a little more to the issue. So but நம்மளோடது கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கறதுனால அந்த எந்த இஷ்யூஸுமே நமக்கு இருக்காது. ஸோ இட் இஸ் வெரி வெரி effective and very eco friendly. And என்னதான் ஈகோ ஃப்ரெண்ட்லி எஃபெக்டிவ் இது எல்லாமே இருந்தாலும் சதீஷ் வாஸ் சேயிங் இல்ல, இது வாங்கினா மக்கு ஃப்ரீ அப்படின்னா வி கைண்ட் ஆஃப் டென் டு ஓகே, அப்போ வந்து வை நாட் ட்ரை திஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்க்ளினேஷன் நமக்கு இருக்கலாம். ஸோ இக்கனாமிக்கலா அது இருக்கிறதும் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ இக்கனாமிக்கல் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய பேர் வந்து we assume when நம்ம வந்து ஆம்வே அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அசியூம் பண்ற விஷயம் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் ஆனா காஸ்ட்லியா இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆல்வேஸ் கெட். பட் தென் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் ஒரு ஃபேமிலியோட ஒன் டைமுக்கான மஷின் வாஷ் நம்ம பண்றோம் அப்படின்னா இட் வில் ஒன்லி காஸ்ட் அஸ் ₹9.62. ஏன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ போர் அண்ட் மெஷர் கேப். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மஷின் வாஷ் ஸ்மால் சைஸ் மஷின் லைக் லெஸ் தென் 7 kgs மஷின் பண்றோம்னா இவ்வளோ போட்டா போதும். 10 ml ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம எடுத்தாலே போதும் ஃபார் அ ஃபுல் லோட் மஷின். ஃபுல்லா நான் துணி போட்டிருக்கேன்னா இல்ல நான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன்னா ப்ரப்போர்ஷனேட்டா வி கேன் ரெடியூஸ் த ப்ராடக்ட் யூசேஜ். nevertheless that is going to be the cost for one use. ஸோ ஐடியலி நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும் அப்படின்னா ஐம் ஷியோர் நம்ம வந்து அந்த பவுடர், அந்த டிட்டர்ஜென்ட் பார், அதுக்கப்புறம் ஸ்மெல்லுக்கான ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வைட்டனிங்கான ப்ராடக்ட், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிளஸ் கஃபன் காலர் பிரஷ் பண்றப்போ அழுக்கு மட்டும் போகாது. நிறைய நேரம் ஷர்ட் நல்லா இருக்கும், காலர் மட்டும் கிழிஞ்சிருக்கும். வி ஹவ் சீன் இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வி வுட் ஹவ் ஆல் ஹேட். ஷர்ட் நல்லா தான் இருக்கும் பட் காலர்ல மட்டும் அந்த ஸ்ட்ராண்ட் அங்கங்க விட்டுரும் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் பிரஷிங். ஸோ நம்மளோட ஃபேப்ரிக்கையும் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். At the same time, it is definitely, economical product. So, இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும், let me try எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா we also have a 200 ml pack. So, 200 ml pack வந்து நம்ம எடுக்கிறப்போ, of course 1 liter எடுக்கிறப்போ it is even more economical. 200 ml pack எடுக்கிறப்போ it is going to cost you ₹11.40 per wash. ஒரு full load small size washing machineல நம்ம medium size washing machineல நம்ம பண்றப்போ. ஸோ இது வந்து ₹228 வரும் அந்த 200 ml. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் திங்க் 200 ml எனக்கு ₹228 எனக்கு வந்து ஒரு கிலோவே இவ்வளோ தானே அப்படின்னு கேட்பாங்க. பட் இந்த ₹228 வாங்குற 200 ml 10 ml நம்ம எடுக்க போறதுனால 20 வாஷஸ்க்கு கம்ஃபர்டபுளா வரும். ஸோ அந்த 20 வாஷஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம வாஷிங் மெஷின் போடுறோம்னு எடுத்துக்கலாமே. ஏன்னா நம்ம ஃபுல் லோடுக்கு தான் இந்த குவான்டிட்டி சொல்றோம். ஸோ நம்ம ஒன்று விட்டு ஒரு நாள் நம்ம ஃபுல் லோட் வாஷிங் மெஷின் போடுறப்போ கம்ஃபர்டபுளா for more than a month we are going to spend only that much, and this one product will do நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ற வேலைய இந்த ஒரு ப்ராடக்டே பண்ணிரும். அண்ட் ரொம்ப முக்கியமா என்னோட பர்சனல் ஃபேவரட் இஸ் a பிக் டைம் அண்ட் எஃபர்ட் சேவர். நமக்கு வந்து இந்த 3 வாட்டி அலசுறது, அதுக்கப்புறம் நிறைய அதுல போட்டு ஹார்ட் எஃபர்ட் போடாம நம்ம பண்ணிக்கலாம். ஸோ குவிக்லி I'll show you ஒரு டெமோ மாத்திரம். ஸோ திஸ் இஸ் வாட்டர். நான் வந்து இதுல ரெகுலர் பவுடர் ஆட் பண்றேன், வாஷிங் பவுடர். And then this is another similar இது, but so இதுல வந்து I'm just adding this washing liquid that I showed you. Okay. So ரெண்டுமே I'm just closing.
இப்ப பார்த்தோம்னா this is the powder, லெஃப்ட்ல இருக்கிறது பவுடர், இது வந்து ரைட்ல இருக்கிறது is the liquid. So நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியுற ஒரு எவிடென்ட் டிஃபரன்ஸ் வந்து இதுல நுரை நிறைய வருது, இதுல நுரை கம்மியா வருது. கரெக்டா? இன்னும் நிறைய பேர் ஐம் ஷுர் வீடியோலயும் அது நல்லா தெரியுது. நேர்ல பாக்குறப்போ இன்னுமே நல்லா தெரியும். நான் ரெண்டுமே ஈக்குவலா தான் ஷேக் பண்ணேன். பட் தென் திஸ் ஹேஸ் மோர் லேதர் இல்லையா? ஸோ இதுல வந்து கம்மியா வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லோ ஃபோமிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ நுரை கம்மியா வர்றதுனால, ஏன்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் என்ன, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தது நுரை நிறைய வந்தா அழுக்கு எடுத்துரும் அப்படின்னு. பட் ஆக்சுவலி நாட் இல்லையா? எவ்வளவுதான் நுரை வந்தாலும் சில கரை வந்து இருந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னும் நுரை எவ்வளோ வந்துச்சு அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட் வந்து எஃபிஷியண்டா இருந்தது அப்படின்னா இட் வில் ரிமூவ் ஆல் தட். ஸோ இது லோ ஃபோமிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால as I mentioned ஒரே ரின்ஸ்ல we will see அந்த ப்ராடக்ட் கெட்ஸ் ரிமூவ். ஸோ we don't need multiple rinses. அண்ட் இது வந்து வீடியோல தெரியுதான்னு தெரியல, the product is settled கொஞ்சம் அந்த அந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆயிருக்கு. பட் பிகாஸ் திஸ் இஸ் அ லிக்விட் there is nothing that is settled here. கரெக்டா? நமக்கு நிறைய வாட்டி வாஷிங் மிஷின் வந்து சர்வீஸ் போகும். கரெக்டா? என்ன சொல்லுவாங்க, அழுக்கு அடைச்சிருச்சு, வாஷிங் மிஷின்ல அழுக்கு அடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் ஆல் திஸ். ஓகே, எனி ப்ராடக்ட் ஒரு ஸ்மாலர் பர்சன்டேஜ் அந்த கிளீனிங்கான ப்ராடக்ட் இருக்கும், வெயிட் அடிஷனுக்கான கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், கிளாக் பண்ணும், அந்த அவுட்லெட்டை போயிட்டு கிளாக் பண்ணும். வி அஸ்யூம் நம்மளோட ட்ரெஸ்ல இவ்வளோ அழுக்கு இருந்தது போல இருக்கு, அதுதான் போய் அடைச்சிக்குச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம பவுடர் யூஸ் பண்ணாம லிக்விட் பேஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றப்போ வி வில் சி பெருசா இந்த கிளாகிங் இஷ்யூஸ் இன் வாஷிங் மெஷின் வந்து வரவே வராது. So direct cost comparison, with respect to the product being economical ஒண்ணு அப்படின்னா இந்த மாதிரி added செலவுகள் அதெல்லாமுமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளா அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு தனியா ஒயிட்டனர் தேவை கிடையாது. த ப்ராடக்ட் இட் செல்ஃப் ஹேஸ் அ வெரி மைல்ட் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ நமக்கு அந்த ஒரு மாதிரி சில பவுடர்ஸ்ல நம்ம வாஷ் பண்ணப்பறம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்ல, அது எதுவுமே நமக்கு இருக்காது. So this is one amazing product, especially we have seen in the particular product reaches really well with kids who move to hostel. ஏன்னா most probably வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்மளோட துணி துவைக்கிறது could be பேரண்டோட வேலை இல்ல கிராண்ட் பேரண்டோட வேலை, இந்த மாதிரி we have some designated people to do that work for us. But mostly hostelக்கு போறப்போ a lot of kids are finding it really difficult. So hostel pasanga and also tanya working women's hostel or in the PG அந்த மாதிரி எடுத்து ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னா weekend half a day is dedicated at least to cleaning clothes இல்லையா? So அவங்களுக்கு it is a beautiful product. Especially அவங்க கிட்ட வந்து we have seen a very good reach. Of course washing clothes happens in every home. And ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ஒரு பிளான்ட் லவரா இருந்தீங்க அப்படின்னா it is going to give you added advantage as well. So இது வந்து is all about our washing liquid of laundry care. The next product வந்து is a பாத்திரம் தேக்கிற liquid. So this is called dish drops. Okay, it also has the safer choice ஓட டேக் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே இருக்கும் ஃபார் ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கான ப்ராடக்ட். ஸோ டிஷ் ட்ராப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் பாத்திரம் தேய்க்கிறதுக்கான லிக்விட். ஸோ பாத்திரம் தேய்க்கிறது அப்படிங்கிறது அகைன் மோஸ்ட் ஹோம்ஸ் வந்து வி ஹாவ் மேபி ஒரு மஷின் இருக்கலாம் சில வீட்ல, இல்லைன்னா வி மைட் ஹாவ் அ ஹவுஸ் ஹெல்ப் டு கிளீன் த வெசல்ஸ். ஓகே, பட் தென் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க கிளீன் பண்ணிட்டு போனாலும் அந்த பாத்திரத்துல திருப்பி நம்ம தான் சாப்பிட போறோம். கரெக்டா? ஸோ கிளீனிங் மட்டும்தான் அவங்களோட வேலை, அதுல திருப்பி சாப்பாடு போட்டு நம்ம தான் சாப்பிட போறோம். அண்ட் நிறைய வீடுகள்ல ஐ ஹவ் ஆல்சோ சீன் பிஃபோர் ஐ ஸ்டார்டட் யூசிங் திஸ் ப்ராடக்ட், எனக்கு ஆக்சுவலி தெரியவே தெரியாது, பட் ஐ ஹவ் சீன் தட். ஆனா அது அவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு தோணாததுனால நான் அதை நிறைய நாள் இக்னோர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கழுவின ஒரு சில்வர் பிளேட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும். கரெக்டா? எவ்வளவு பேர் அதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க? பிஃபோர் யூசிங் இந்த டிஷ் ட்ராப்ஸ் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட்டா ஒரு லேயர் மாதிரி வந்து நம்ம அந்த சாப்பிட்ட கழுவின தட்டுல வந்து அது இருக்கும் காஞ்சதுக்கு அப்புறம். ஸோ வாட் வி யூஸ் டு டூ ஆர் ஐ யூஸ் டு டூ வந்து பார்த்தோம்னா அந்த லேயர் இருக்கா, ஓகே இன்னொரு வாட்டி கழுவிடலாம்னு சொல்லிட்டு அது சும்மா வெறும் தண்ணியில அந்த நேரம் திருப்பி உட்காந்து தேய்க்க மாட்டோம், அலசிட்டு
சாப்பாடு அதுல போட்டுருவோம். அசியூமிங் அந்த ஒயிட் லேயர் இருந்தது, நம்ம அதை கழுவணும், அது போயிடுச்சுன்னு அசம்ஷன். பட் அந்த சும்மா நீங்க அலசுனீங்கல்ல, அதை திருப்பி காய வச்சு ஒரு நாள் உட்காந்து பாருங்க, திருப்பி அந்த ஒயிட் லேயர் அங்கதான் இருக்கும். சோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சோப் பேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா தெர் இஸ் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அது வந்து இருக்கிறப்போ அது ஒரு படிமன், ஒரு ஒரு லேயர் மாதிரி, ஒரு தின் லேயர் மாதிரி அது செட்டில் ஆயிடுது. அண்ட் தென் வென் வி சர்வ் ஃபுட், அதுல ஹாட்டா எஸ்பெஷலி நம்ம ஃபுட்டு சர்வ் பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உள்ளக்க போகுது. ஸோ நம்ம நல்லா தேய்ச்சி கழுவக்கூடிய சில அக்கேஷன்ஸ்ல அது வந்து நம்மளோட ட்ரைனேஜ்ல போயிட்டு இவென்ச்சுவலி தட் ட்ரைனேஜ் வாட்டர் ரீச்சஸ் சம் வாட்டர் பாடி இல்லையா? ஸோ அந்த வாட்டர் பாடியோடைய டைனமிக்ஸை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ஸோ என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உள்ளுக்கு போகக்கூடிய அந்த ஃபாஸ்பேட் லாங்கர் ரன்ல இட் இஸ் நாட் a good choice to be made. Okay, so நம்மளோட டிஷ் ட்ராப்ஸ் ப்ராடக்ட்ல பார்த்தோம்னா இட் இஸ் அ ஃபாஸ்பேட் ஃப்ரீ ப்ராடக்ட். அண்ட் இன்னும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் நம்ம இதுல வந்து லோ ஃபோமிங் டெக்னாலஜி வந்து நம்ம பார்த்தோம். பட் இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து சூப்பரா இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்க முடியுதான்னு தெரியல. இட் மேக்ஸ் மோர் தென் 8,500 ml டைல்யூஷன் பாட்டில்ஸ். ஸோ இது வந்து 1 லிட்டர். இதுல வந்து நம்ம யூ கேன் மேக் 8 மோர் தென் 8,500 ml பாட்டில்ஸ் அப்படின்னா 8னே வச்சுக்கிட்டா கூட 4 லிட்டர். ஸோ இந்த 1 லிட்டருக்கு நம்ம வந்து இன்னும் 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிக்விட நம்ம திருப்பியும் நம்ம பவுல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு இந்த பாட்டில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 500 ml பாட்டில்ஸ் வந்து 8 பாட்டில் நம்மளால we can make out of this particular liquid. Okay, so that is what it means. So அப்போ அந்த 8 bottle like it is 537 divided by 8 is going to be the cost. So நான் வந்து ஓகே ஆவரேஜிங் அவுட் நான் 200 ml பேக் தான் போறேன்னா கூட இட் இஸ் 137 rupees ஃபார் 200 ml பேக். ஆனா அந்த 137 rupeesக்கு நம்ம வாங்குறதுல இன்னும் 3 times வாட்டர் நம்ம ஆட் பண்றப்போ இட் இஸ் 2 liters ஆஃப் கிளீனிங் சொல்யூஷன். அப்படி நம்ம காஸ்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 500 ml is going to cost us only 44 rupees. So 44 rupeesக்கு 500 ml of cleaning solution பாத்திரம் தேய்க்கிறது which is completely phosphate free. And அதை வந்து நம்ம ஃபர்தரா எப்படி நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் பிளேட்ஸ் கிளாஸஸ் இதெல்லாம் நமக்கு மினிமலா தான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா போதும். மேபி நம்ம டெய்ரி லைக் பால் பாத்திரம் இல்ல வந்து எண்ணெய் பிசுக்கு ஃபேட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமா இருக்கக்கூடிய பாத்திரம் அதெல்லாம் நம்ம கிளீன் பண்றப்போ we may take a little more. ஸோ அது பேசிஸ்ல பட் அந்த ஓவரால் அந்த 500 ml கிளீனிங் சொல்யூஷனோட காஸ்ட்ன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி கோயிங் டு காஸ்ட் us 44 rupees. அண்ட் ரொம்ப முக்கியமா இப்போ நம்ம என்னதான் ஹவுஸ் ஹெல்ப் எல்லாம் வச்சிருந்தாலும் we also clean up once in a while. மேபி நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தேய்ப்போம், ஆர் மேபி அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் லீவ் சொல்லிடுறாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் தேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலி ரெகுலர் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்போ பாத்திரம் தேய்ச்சி முடிச்சோன்னு கையெல்லாம் அப்படியே வரன்னு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஏதோ நம்மள பிடிச்சி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவோம். ஐ ஹவ் ஆல்சோ சீன் சம் விமென் ஹூ ஹாவ் ரியலி ரஃப் ஹேண்ட்ஸ் பிகாஸ் அவங்க ரெகுலரா பாத்திரம் தேய்ச்சி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க போய் உங்க அம்மாவோட கையை தொட்டு பார்த்தது இல்லைன்னா ஜஸ்ட் கோ ஃபீல் ஹர் ஹேண்ட். அவங்க எஸ்பெஷலி அவங்க பாத்திரம் தேய்க்கிறாங்க உங்க வீட்டுல அப்படின்னா ஜஸ்ட் டச் அண்ட் ஃபீல் ஹர் ஹேண்ட். அந்த பாத்திரம் தேய்ச்சி அவ்வளோ ரஃப்பா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு எண்ணெய்லாம் அப்ளை பண்ணிப்பாங்க. அது உடனே சாஃப்ட்லாம் ஆகாது, பட் ஸ்டில் ஹோப்பிங் ஃபார் அ லிட்டில் பெட்டர்மெண்ட் நிறைய பேர் எண்ணெய்லாம் தேய்ச்சிப்பாங்க. பட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து இட் ஹேஸ் கோகோனட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால இது வந்து சூப்பரா இருக்கும். இதுல நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ண அப்புறம் நம்ம கை வந்து ஆக்சுவலி இட் வில் ஃபீல் வெரி வெரி சாஃப்ட். இன்ஃபேக்ட் I have my friends, ரீசெண்டா when we met, நான் வந்து சும்மா ஏதோ பண்றப்போ அவங்க கை தொட்டுட்டு என்ன கை இவ்வளோ சாஃப்டா இருக்கு, வீட்டுல வேலையே பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் we will definitely feel அந்த கோகோனட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால அந்த கைவுல வந்து நமக்கு அந்த டிஃபிகல்டிஸ் எதுவுமே இருக்காது.
But sometimes ஒரு feedback that I constantly get is, okay, I don't wash vessels எங்க வீட்ல. ஒரு ஹெல்ப் வச்சு தான் நாங்க வாஷ் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்போ இது லிக்விடா இருக்கிறதுனால அவங்க சரியா யூஸ் பண்ணலனா, வாட் இஃப் தே யூஸ் மோர் ஆஃப் த ப்ராடக்ட், வாட் இஃப் இட் கெட்ஸ் ஓவர் யூஸ்ட், அப்ப எனக்கு வந்து எக்கனாமிக்கலா இருக்காது, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோட ஒரு சிம்பிள் லாஜிக், பிகாஸ் ஐ ரிமெம்பர் வென் ஐ இனிஷியலி ஸ்டார்டட், இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து என்னோட ஹவுஸ் ஹெல்ப். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பவுடர் தேய்ச்சா நர நரன்னு அந்த தேய்க்கிற ஃபீலிங் இருக்காமா. இது லிக்விட்னால அது நர நரன்னு தேய்க்கிற அழுக்கெல்லாம் போகுதுக்கா, ஆனா வந்து அது ஒரு தேய்ச்ச ஃபீலிங்கே இல்லக்கா, அதனால இது வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என்ன ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தட் ஐ ஹேட் வாஸ், என்னதான் பாத்திரம் தேய்க்கிறது அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு பண்ணி கொடுத்தா நல்லது அப்படின்னாலும், அந்த பாஸ்பேட்டுங்கிற ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணி இருந்ததுனால, ஐ தாட் வென் ஐ கெட் அ ப்ராடக்ட் தட் இஸ் கோயிங் டு பி குட், அந்த செடிமெண்ட் இல்லாம என்னோட பிளேட் எல்லாம் இருக்க போகுது, என்னோட வெசல்ஸ் எல்லாம் செடிமெண்ட்ஸ் இல்லாம இருக்க போகுதுன்னா, ஐ தாட் திஸ் வாஸ் அ பெட்டர் சாய்ஸ் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ ஐ டோல்ட் ஹர், இல்ல நீங்க இதுல தான் தேய்க்கணும், இதுல தான் தேய்க்கணும். திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 1 வீக் இருக்கும், நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வீட்டுல பிளேட் எடுத்தோம்னா அந்த ஒயிட் லேயர் என்னால பார்க்க முடியுது. நான் யோசிக்கிறேன், இதுல ஒயிட் லேயர் வராதுன்னு சொல்லியிருந்தாங்களே, எங்கேருந்து இந்த ஒயிட் லேயர் திடீர்னு வந்துச்சு, லாஸ்ட் வீக்லாம் இது இல்லையே, இந்த வீக் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க எனக்கு தெரியாம அங்க தனியா வாஷ் ஏரியா இருக்கும், அங்க வந்து பாக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க பவுடர். ஏன்னா நான் இதையும் அதையும் சேர்த்து தேய்ச்சிக்கிறேன், உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், என்னால வந்து அந்த நர நர ஃபீல் இல்லாம தேய்க்க முடியாது. தென் ஐ டோல்ட் ஹர், எனக்கு நீங்க இதுலதான் தேய்க்கணும், எங்க வீட்டுல நீங்க பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னா இதுலதான் தேய்க்கணும், நீங்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறமா ஷீ டிஸ்போஸ் தட் ஆஃப். ஸோ ஐ ஃபீல் பர்சனலி என்னோட ஃபேமிலியோட well-being comes first, even before, even if she uses a little more extra product, that is perfectly okay with me. But then நான் பாக்குற பேட்டர்ன் என்னன்னு நான் சொல்றேன். இது கொஞ்ச நாள் அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க கையில அவங்க அவ்வளோ டிஃபரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க, தட் ஷீ ஸ்டார்டட் ஃபீலிங் ஹாப்பி அபவுட், எனக்கு உங்க வீட்டுல பாத்திரம் தேய்ச்சா மட்டும் கை எரிச்சலே இல்லை, இல்லைன்னா அப்படியே கோடு கோடா அங்கங்க அவங்களுக்கு கை இருந்துச்சு, அப்போ உங்க வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறப்ப மட்டும் அந்த கை எரிச்சலே இல்லைன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் ரெக்கமெண்டிங் இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வேற எங்கெல்லாம் அவங்க இன்னும் பாத்திரம் தேய்க்கிறாங்களோ அவங்க வீட்டுல அவங்களோட நம்பர்லாம் எனக்கு கொடுத்துட்டு, அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் பிகமிங் அ ஃபேன் ஆஃப் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ ஒன்ஸ் வி யூஸ் எனி சேஞ்ச், நமக்கு இனிஷியலா எந்த ஒரு சேஞ்சுமே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, பட் நம்ம வந்து ஃபார் அ பிகர் குட் இதை பண்றோம் அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா வி வில் பி ஏபிள் டு அடாப்ட். ஸோ ஓவராலா நம்ம பார்த்தோம்னா 500 ml for 44 rupees. I'm sure this is highly competitively priced. Any known brand, I'm sure it is going to be this much or a little more than this also. Okay, wow. So it is again a beautiful, wonderful product, to be used on a regular basis. So the next விஷயம் நம்ம வீட்ல பண்ணக்கூடியது கிளீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து மாப்பிங் த ஃப்ளோர், நம்மளோட தரைய வந்து துடைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் கிளீனிங், லைக் டாய்லெட் சீட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்றது. ஸோ ஹார்ட் ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு வி மே ஹாவ் சர்டன் திங்ஸ். அண்ட் தென் நம்மளோட டாய்லெட் கிளீனிங்க்கு நிறைய பேர் வந்து வி யூஸ் சர்டன் formulations or acid base, where நம்ம வந்து அந்த டவல் எல்லாம் கட்டிட்டு a lot of people do all of that. ஏன்னா க்ளோஸ்ட் ஏரியாவா இருக்கும் பாத்ரூம் அப்படிங்கிறப்போ, அப்போ வந்து அந்த நெடி ஏறும். ஸோ பீப்புள் மூக்கை வந்து டைட்டா கட்டிட்டு அந்த மாதிரிலாம் போய் கிளீன் பண்ணுவாங்க. பட் அகெயின் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் கால்ட் LOC, லிக்விட் ஆர்கானிக் கிளீனர். அகெயின் இது உங்களால பார்க்க முடியுதான்னு தெரியல. யூ கேன் மேக் 167 liters of cleaning solution from this 1 liter. இந்த 1 லிட்டரை வச்சு நம்மளால 167 லிட்டர் ஆஃப் கிளீனிங் சொல்யூஷன் பண்ண முடியுமாமா. ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு லிட்டருக்கு வந்து 6 ml ஆஃப் த ப்ராடக்ட். பட் ஹானஸ்ட்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடை வந்து நம்ம மாப் பண்றதுக்கு 3 ml of this product in ஒரு அரை பக்கெட் தண்ணியில ஒரு 3 ml போட்டாலே
நல்ல கிளீனப் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் with this liquid organic cleaner. It is actually a multi-purpose cleaner wherein என்னைக்கோ நான் வந்து துணி துவைக்கிற லிக்விட் ஆர்டர் பண்ண மறந்துட்டேன், இல்ல டிஷ் ட்ராப்ஸ் ஆர்டர் பண்ண மறந்துட்டேன்னா ஃபார் ஸ்டாப் கேப் நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வி ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பட்சத்துல ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் தட். பட் திஸ் இஸ் அ மல்டி பர்பஸ் கிளீனர். ஸோ அகெயின் தர மாப் பண்ணிட்டு அகெயின் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வென் வி ஒரு மாடி வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வரப்போ எதேச்சியா வந்தாங்க. அப்போ அவங்க வந்தோடனே கேட்டாங்க, டைல்ஸ் மாத்திட்டீங்களா நீங்க ரீசெண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையே அதே டைல்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். ஷீ செட் இல்லையே எங்க வீட்டுல அதே டைம்ல போட்ட டைல்ஸ் இவ்ளோ பளிச்சுன்னு இல்லையே, ஒரு மாதிரி ஒரு டல் அடிச்ச மாதிரி இருக்கு, உங்க வீட்டுல எப்படி இவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஷீ ஹர்செல்ஃப் பிக்ட் அப் இந்த ஃப்ளோர் கிளீனர். So it is only அந்த 3 ml for approximately ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ்க்கு 3 ml போதும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளீனப் வேணும்னு நினைச்சா எக்ஸ்ட்ரா போய்க்கலாம். இது 6 mlக்கே 167 லிட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 3 mlங்கிறப்போ இன்னுமே கூட நமக்கு நிறைய கூட கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பாக்குறப்போ நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அகைன் நம்ம இந்த டாய்லெட் கிளீனிங்க்கு வந்து ஆசிட் பேஸோ இல்ல அந்த ஒரு மாதிரி ஒரு பஞ்சன் ஸ்மெல் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு சூப்பர்பான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் தி கிளீனப் வில் பி எஃபெக்டிவ். ஏன்னா நம்ம சும்மா எதையோ ஒன்று ஊத்தி கிளீன் பண்ணிட்டோம் ஆசிட் இல்லைன்னு, ஆனா அழுக்கா இருக்கு பாத்ரூம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். ஸோ அந்த கிளீனப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம எப்படி யூஸ்வலி பாத்ரூம் வாஷ் பண்றோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பாத்ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு அந்த பேசன்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு லீவ் இட் ஃபார் அ வைல் அண்ட் தென் டோட்டலி ரின்ஸ் இட். ஹேசல் ஃப்ரீ கிளீனப். வீட்டுல குட்டி பசங்களெல்லாம் நம்ம வந்து அவங்களோட ஸ்பேஸை கிளீனா வச்சுக்கிறதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணோம்னா தி பெஸ்ட் ப்ராடக்ட். ஒரு நம்மளே நிறைய பேர் ஐ ஹவ் சீன் they'll come cough once they clean up இந்த இதெல்லாம் that will all be really really difficult இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஹேசல் ஃப்ரீயா நம்மளால எனி ஹார்ட் சர்ஃபேஸ் we can comfortably clean. ஓகே, ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆல் அபவுட். அகைன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம ஆஃப்டர் வி வீடு தொடச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய வந்து தோட்டத்துல தாராளமா ஊத்தி விட்டுடலாம். ஸோ அவ்வளோ ஒரு சேஃபான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. இது தாண்டி ஒரு பெரிய தலைவலி இருக்கு எல்லா வீட்லயுமே, விச் இஸ் ஆர் கிச்சன். ஸோ கிச்சன் மேடை எஸ்பெஷலி ஒரு பெரிய ஹெடேக் இல்லையா. அது நிறைய பேர் வந்து தண்ணி ஊத்தி எல்லாம் கழுவாங்க, எஸ்பெஷலி நான்வெஜ்லாம் குக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஸ்டிங்கா இருக்கும், அவ்வளோ அந்த எண்ணெய் பிசுக்கு எங்க பார்த்தாலும் இருக்கும். ஸோ அது சும்மா தேய்ச்சா போகாதுன்ட்டு ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ யூஸ் லைக் மகா வாட்டர் ஊத்தி ஊத்தி தேய்ச்சி எல்லாம் கழுவுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு அமேசிங் ப்ராடக்ட் இஸ் ஆர் ஜூம் கான்சென்ட்ரேட். ஸோ இது வந்து அகெயின் 305 rupees for 500 ml. ஆனா இதுல இன்னும் 3 liters கம்ஃபர்டபிளா நம்ம ஆட் பண்ணலாம், which makes it to 76 rupees for 500 ml ஒர்க் அவுட் பண்றப்போ. அண்ட் இட் கம்ஸ் வித் இந்த மாதிரி ஒரு இது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டோம்னா, ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு எஸ்பெஷலி உங்களோட அந்த கிச்சன்ல குக்கிங் ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸ் பிச்சு பிச்சுன்னு இருக்கும் இல்லையா அது, அண்ட் ஆல்சோ நம்ம சிம்னி இருக்கு அப்படின்னா அந்த சிம்னியோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப் which is like really அந்த ஆயில் என்ன பிசுக்கு அப்படி இருக்கும்ல. ஐ ஹவ் பர்சனலி சீன் ஃபேமிலிஸ் ஹூ புட் லைக் ஷிஃப்ட் போட்டு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு வாரம் ஒருத்தரோட கிளீனிங் ஷிஃப்ட். ஏன் அப்படின்னா அந்த half a day is dedicated only for cleaning, wherein you add something அதை ஊற வச்சு அரை நாள் தேய்ச்சு அந்த மாதிரிலாம் அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு சும்மா இப்படி தொடச்சோம்னாலே அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாவே வந்துடும். ஸோ இட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஹாவ் known the brand, okay எனக்கு இது நல்லா இருக்கும்னு தெரியும், or have used, you can just go ahead and pick up whichever pack you want. But if you are wanting to try it for the very first time, எப்படி இருக்கும்னு பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா
இந்த SA8 டிஷ் ட்ராப்ஸ் LOC ஃபர்ஸ்ட் 3 பேசின ப்ராடக்ட் எல்லாமே comes in 200 ml பேக். இது எல்லாமே புட் டுகெதர் சேர்த்தே வந்து நமக்கு டெலிவரி சார்ஜோட சேர்த்தே இட் will only come for 589 rupees. அண்ட் SA8 வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா 40 டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃபார் அ நியூக்ளியர் ஃபேமிலி. நம்ம சிங்கிள் பர்சனாலாம் யூஸ் பண்ண போறோம்னா இன்னும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் LOC எல்லாம் as I mentioned we are going to use only 3 ml per liter. So அதுவுமே வந்து நம்ம it will come for a real long time. கம்ஃபர்டபுளா நம்மளால வந்து 3 monthsக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும் for any hard surface cleaning. So இது ஒரு மூணுமே சேர்த்து it will come to us only at 589 rupees inclusive of the delivery charge. Zoom வந்து ஒரே பேக் தான் இருக்கு which is like 500 ml pack. So this is going to cost us 305 rupees. So இது வந்து தாராளமா we can try it and see really it works. என்னோட type of lifestyleக்கு இது சூட் ஆகுதா and does it make my job easier? நான் முன்னாடி வந்து தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா சமைக்கிறது ஒரு வேலை, அதை எடுத்து சர்வ் பண்றது ஒரு வேலைன்னா அதுக்கப்புறம் கிளீனிங் தான் பெரிய தலைவலி இல்ல. ஸோ அதெல்லாம் இல்ல. இப்போ நான் வந்து சமைச்சு முடிக்கிற அந்த டைம்லயே ஐம் ஜஸ்ட் ஏபிள் டு கிளீன் எவ்ரி திங் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் சேவிங் அண்ட் எஃபர்ட் சேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா கோ அஹெட் அண்ட் ட்ரை இட் அவுட். அண்ட் ப்ளீஸ் டூ கீப் அஸ் போஸ்டட் ஆஃப் யுவர் ஃபீட்பேக் ஆன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு. Thank you so much for the patient listening. Back to you, Satish. தேங்க்ஸ் அகிலா. எவ்வளோ விஷயம் இல்லை, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி. டேக் மோர் இன்ஃபர்மேஷன். நம்ம நிறைய சொன்ன மாதிரி தீஸ் பிராண்ட்ஸ் ஆர் 70 years old. 70 வருஷமா 100 கண்ட்ரியில பீப்புள் ஆர் யூசிங். 70 வருஷமா 100 கண்ட்ரியில. நான் பீன் டு சுவிட்சர்லாந்து ரீசென்ட்லி. சுவிட்சர்லாந்து வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவங்க கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு மெக்டி இருக்குல்ல, மெக்டி வந்து ஆஸ்திரியால சுவிட்சர்லாந்துல எல்லாம் வந்து, நம்ம ஊர்ல வந்து மெக்டானல்ட்ஸ் வந்து ஒரு எல்லோ கலர் போர்டெல்லாம் வைப்பாங்கல்ல, அங்க வந்து மரத்துல வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் அலௌடு. எதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஈவன் தோஸ் கண்ட்ரீஸ் ஆர் யூசிங் SA8 and LOCs and dish drops for 60-70 years now. ரைட்டா? இது வந்து ஒரு 70 வருஷம். எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க? நம்ம ஊர் நிலக்கோட்டையில மேனுஃபேக்சர் பண்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தேர் இந்த ஃபேக்டரி நம்ம ஊர் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகே, அகிலா சொன்ன மாதிரி 200 ரூபாய்க்கு டிட்டர்ஜென்ட், 200 ரூபாய்க்கு பாத்திரங்கள் ஒரு லிக்விட், 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்குள்ள எல்லாமே. ஏன்னோ அவங்களோட பாலிசி என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல தண்ணி வருது, நான் உனக்கு டைல்யூட் பண்ணி கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு கான்சென்ட்ரேட்டடா கொடுத்துட்றேன். உங்க வீட்டுல தண்ணி இஸ் ஃப்ரீ. அந்த தண்ணிக்கு யாரும் டாக்ஸ் கட்ட வேணாம். அந்த தண்ணிக்கு வந்து நீனும் டாக்ஸ் கட்ட வேணாம், நானும் டாக்ஸ் கட்ட வேணாம். அந்த தண்ணிக்கு நீனும் டிரான்ஸ்போர்டேஷன் பே பண்ண வேணாம், நானும் டிரான்ஸ்போர்டேஷன் பே பண்ண வேணாம். ஐ வில் கிவ் யூ கான்சென்ட்ரேட். யூ கிரியேட் யுவர் ஓன் லிக்விட் அட் யுவர் ஹோம். அதுதான் அவங்களோட இது புரிஞ்சுட்டா போதும். மோர் ஓவர், இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பாக்குறீங்க, இதுல நான் ஒரு மைக்ரோ இன்ஃபுளுசரா ஆகணும், இந்த 3 லட்சம் கோடி பிசினஸ், 3 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரியில நான் மாசம் ஒரு 30,000 சம்பாதிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ லெட் அஸ் நோ. வி வில் கைட் யூ, வி வில் ஹெல்ப் யூ. இந்த டிட்டர்ஜென்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ சதீஷ் வந்து ஐ யூஸ் டு ஒர்க் வித் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அகிலா யூஸ் டு ஒர்க் வித் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. வி ஆல்வேஸ் வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரினர். அப்போ எனக்கு வந்து எல்லாரும் மாதிரியும் வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜாபை விட முடியாது, பார்ட் டைமா தான் அதை பண்ண முடியும், வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போக முடியாது, இப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கப்போ தான் வி பிக்ட் அப் திஸ். ரைட்டா? இன்னைக்கு திரும்பி பார்த்தோம்னா இந்த ஒரு செக்மெண்ட்ல மட்டும் பல கோடி ரூபாய் பிசினஸஸ் ஹேப்பனிங். பலாயிரக்கணக்கான டைஹார்ட் ஃபேன் சொல்லுவாங்கல்ல, நீங்க அஜித்துக்கு ஃபேன் இருக்காங்க, விஜய்க்கு ஃபேன் இருக்காங்க, ரஜினிகாந்துக்கு ஃபேன் இருக்காங்கன்னா டைஹார்ட் ஃபேன். எது என்னன்னாலும் முதல் நாள் படம் பார்த்துருவாங்க. ஆப்பிளுக்கு சில டைஹார்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆப்பிள் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் அதை முதல் ஆளா போய் நின்று லைன்ல நின்று வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஐ ஹாவ் ஃபேன்ஸ், raving fans for this detergent, for this dish drop, for this liquid organic cleaner. அந்த ஜூம் இருக்குல்ல, அந்த எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இதுதான் we wanted to share. with that we are done. நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, யாரு உங்களை இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் கனெக்டட்னு சொல்லுங்க. we will send you the details. இன்னும் நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. get in touch with us. We'll be very, very happy to help you.
நீங்க உங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல இது மூலியமா நீங்க ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பார்த்துட்டு இருந்தாலும் so, சரியா? ஸோ வித் தட் வி ஆர் டன். தேங்க்யூ வெரி மச் அகிலா. பை. வெயிட்டிங் டு ரீட் ஆல் யூர் ஃபீட்பேக்ஸ் போடுங்க. ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி டு ரீட் ஆல் யூர் ஃபீட்பேக்ஸ். பை, டேக் கேர்.